அண்மை செய்தி. NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் வரும் 17ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என தொழிற்சங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் எதற்காக வேலைநிறுத்தம் அறிவித்திருந்தனர்? தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லுங்க. வணக்கம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி NLC நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது NLC தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரம் ஏற்கனவே தொழிலாளர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் இரு தரப்புக்கும் இடையில் சமரச பேச்சுவார்த்தையும் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் தொழிற்சங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிர்வாகம் தரப்பில் நிறைவேற்றவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நிர்வாகம் அதை பின்பற்றவில்லை என்றும் ஒரு வாதத்தை முன்வைத்தார். மேலும் 13,000 பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் உள்ளதாகவும் வேலை நிறுத்தம் என்பது அடிப்படை உரிமை, அந்த போராட்டத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் வாதிட்டார். இதையடுத்து இன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இருதரப்பு வாதங்களும் முடிவடையாத காரணத்தினால் வரும் 17ஆம் தேதி வரை எந்த வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என தொழிற்சங்கத்தினருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை நாளை மறுதினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.